எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. அவரால எப்படி எங்களை ஏமாத்த முடிஞ்சிச்சு? அவருதான் அப்போ எனக்கு அப்பாவா? அம்மாவை ஏமாத்துறது அவருதானா? ஐயோ, அம்மா மனசு அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். இதே குடும்பத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. சூர்யா அண்ணாவை வாய் வார்த்தைக்கு அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். கடைசியில அவரு எனக்கு அண்ணா தானா? ஐயோ, எனக்கு மண்டையை வெடிச்சிரும் போல இருக்கு. இவனை என்ன பண்றது? இது இப்போதைக்கு நான் யாருக்கிட்ட சொல்றது? இது சொன்னா வீட்டுல பிரச்சனை தான் வரும். அம்மாவே முதல்ல இது எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் என்னதான் பண்றது? அவர்கிட்டயாச்சும் சொல்லி ஆகணும்னு என் மனசு சொல்லுது. ஆனா இப்பதான் பெங்களூர் மீட்டிங் கிளம்புறேன்னு ரெடி ஆயிட்டு இருக்காரு. இப்ப போய் நான் அவர்கிட்ட எப்படி சொல்றது? அனிதா, 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 இங்க பிளாக் ஷர்ட் எடுத்து வச்சிருந்தோம்ல, எங்கம்மா? எங்க வச்சிருக்க? எனக்கு இவர்கிட்ட சொல்லணும் போல இருக்கே. சொல்லிடலாமா? இல்ல சொன்னா வீணா பிரச்சனை வருமோ? ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள ஏதாச்சும்? ஆனா இப்பதான் கையலுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு. இப்பதான் கல்யாணம் பண்ணி அங்க போயிருக்கா. இப்ப இந்த விஷயத்த பத்தி சொன்னா ஐயோ, என்ன பண்றது? இங்கதான் இருக்காளாம். கூப்பிட கூப்பிட சத்தம் கட்டாம. அனிதா, என்னாச்சு இவளுக்கு? அனிதா, அனிதா, அனிதா. கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கடன்று விழுவது, விண்ணில் ஒரு விண்ணி சற்று விசும்பி எழுவது. என்னாச்சு அனிதா? என்னடா ஆச்சு திடீர்னு? அனிதா, அனிதா, என்னமாச்சு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தா, திடீர்னு? ஏய், இங்க பாரு, என்ன பாரு. இவர்கிட்ட சொல்லணும்னு தோணுது. ஆனா இப்போ இப்ப சொல்லக்கூடாது. இவரு முக்கியமான மீட்டிங் வர. நான் இது சொன்னா கண்டிப்பா இவரு போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண மாட்டாரு. வேண்டாம், இப்போ சொல்ல வேண்டாம். என்னம்மா, என்ன பிரச்சனை? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த, திடீர்னு என்னடா ஆச்சு? ஒன்னும் இல்ல மாமா. அத நீங்க ஊருக்கு கிளம்புறீங்கல்ல, அதான் ஒரு மாதிரி. அனிதா, புரியுதுடா. ஆனா என்ன பண்ண முடியும் சொல்லு? ரொம்ப இம்பார்ட்டன்டான மீட்டிங் இது. நம்மளால டிலே பண்ணவும் முடியாது, போஸ்ட்போன் பண்ணவும் முடியாது. போய் அட்டென்ட் பண்ணி தானே ஆகணும். அதனால தானே கிளம்புறேன். 3 days தான்டா. இப்படி போயிட்டு இப்படி வந்துருவேன், சரியா? அதான் வீட்டுல எல்லாரும் இருக்காங்கல்ல, உன்னை நல்லா பாத்துப்பாங்க. ஃபீல் பண்ணக்கூடாது. 2 days தானே. இப்ப சூர்யாவையும் அனுப்ப முடியாது இல்லம்மா. உனக்கு எல்லாம் புரியும்ல. என் பொண்டாட்டி எல்லாமே புரிஞ்சுப்பா. இப்ப என்ன? எனக்கெல்லாம் புரியுது மாமா. ஆனா எனக்கு இப்ப நீங்க என் கூடவே இருக்கணும். என்னால முடியல மாமா. அனிதா, செல்லக்குட்டி, இங்க பாரு. என்னாச்சு? என் பொண்டாட்டி இப்படி பண்றாலாம் கிடையாது. எல்லாத்தையும் அழகா புரிஞ்சுப்பா. இப்ப என்னன்னா சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க? நான் ஒன்னும் அடெல்லாம் பிடிக்கலையே. சும்மா அது ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு, அவ்வளவுதான். இப்போ ஓகேவா? சீக்கிரம் வந்துருவீங்க தானே? ஆமாடா, 2 days தானே நாங்க ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். சீக்கிரமா டைம் போயிடும். ஃபீல் பண்ணாத. உள்ளங்கை கடந்து எங்கோ அழுகிய நிமிடங்களை மெல்ல சிறை செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்தே. வாழ்ந்த வாழ்வனுக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீ. இப்போ கிளம்புனா கரெக்டா இருக்கும். ஏர்போர்ட்ல 2 hours முன்னாடியே செக் இன் பண்ணணும்ல. கிளம்பட்டுமா? சரிங்க மாமா, போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்கன்னு இப்படி சொன்னா எப்படி? நல்ல சிரிச்ச முகத்தோட என் பொண்டாட்டியை அனுப்பி வைக்கணும். நீ சிரிக்காம இருந்தா எனக்கு மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும்ல. நல்லா சிரிச்சுட்டு சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லு பார்க்கலாம். போதுமா? போயிட்டு வாங்க. ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டி செல்லக்குட்டி. இப்பதான் அழகா இருக்க. போயிட்டு வரேன்.
இந்த மனுஷன் இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டாரு. என்னால இதை ஏத்துக்கவே முடியல. அவன்கிட்ட தெரிஞ்சோ தெரியாத மாதிரி நடிக்கவும் முடியல. என் பிள்ளைகிட்ட சொல்லணும் போல இருக்கு. ஆனா என் பிள்ளையும் இப்பதான் சந்தோஷமா இருக்கான். அவன்கிட்ட சொல்லி அவனையும் கஷ்டப்படுத்த விரும்பல. இப்படி ஒருத்தனை நம்பி ஏமாந்துட்டேனே. எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இதை நான் இப்படியே சும்மா விட போறதில்ல. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அவன் பாட்டுக்கு சந்தோஷமா இருப்பான். நடுவுல பொம்பளைங்க மாட்டிட்டு கஷ்டப்படணுமா? எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி என் கூட வாழ்ந்துருக்கல்ல. சி, உன் கூட தான் வாழ்ந்து ஒரு பிள்ளைய பெத்துக்கிட்டேன்னு நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்குடா. இன்னைக்கு வா வீட்டுக்கு. உன்னை சும்மாவே விட போறதில்ல. வா. அப்பெல்லாம் நீ பிஸ்னஸ் ஓடுறேன்னு நினைச்சு நீ என்ன சொன்னாலும் நம்பினல்ல. உன்னை நம்பின பாவத்துக்கு தான் இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்க. அந்த லட்சுமி மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? அந்த பொண்ணுக்கும் என்ன பாக்குறப்போ கூனி குறுகி நிப்பாங்க. இப்பெல்லாம் கொஞ்ச நாளா சரியா பேச மாட்டேன்றாங்களே நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியல. 2 பேரையும் இப்படி சங்கடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டல. ஆனா பொம்பளைங்க மட்டும் அழுதுகிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். நீ என்னன்னா ஜாலியா எந்த தப்புனாலும் பண்ணிட்டு சுதந்திரமா சுத்துவ. வீட்டுக்கு வாயா, இன்னைக்கு இருக்கு உனக்கு. வீட்டுக்கு வா. என்ன அத்தை இங்கதான் உட்காந்துருக்காங்களா? அத்தை அத்தை. கயல், என்னடா கூப்பிட்டியா? அத்தை என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க அத்தை? வெளியே அத்தை வந்து உட்காந்துருக்கீங்க, உள்ள வாங்க. அது ஒன்றும் இல்லடா, மாமா இன்னும் வீட்டுக்கு வரல. அதான் அவரு வந்தா அவர்கிட்ட கொஞ்சம் பேசணுமா, அதான்டா வெளியவே அப்படியே உட்காந்துட்டேன். என்னத்த நீங்க, மாமா வந்தா உள்ளதானே வர போறாரு, வாங்கத்த. சரிம்மா. சூர்யா என்னம்மா பண்றான்? அவர் ஏதோ லேப்டாப்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அத்த. என்னன்னு கேட்டா ஆஃபீஸ் ஒர்க்குன்னு சொன்னாரு. சரி, நான் டிஸ்டர்ப் பண்ணல, வந்துட்டேன். சரிடா, சாப்பிடுறியா? இல்லத்த, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், போர் அடிக்குது, வாங்கத்த உள்ள போலாம். கயல், எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்குடா. ஒரு மாதிரி தனியா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. நீ போய் உள்ள உட்காந்து சூர்யா கிட்ட பேசிட்டு இருக்கியா? என்னத்த சொல்றீங்க, தலைவலியா? மாத்திரை எது போடுறீங்களாத்த, கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும். நான் போய் படுக்கிறேன்டா, நீ போய் சூர்யா கிட்ட பேசிட்டு. சரிங்கத்த. ஆனா ரொம்ப நேரம் இங்க இருக்காதீங்கத்த, உள்ள வாங்க, ரூம்ல வந்து படுங்க. சரிம்மா, நான் வரேன், நீ போ. சரிங்கத்த. அத்தை என்னன்னா இவர்கிட்ட போய் உட்காந்து பேசிட்டுன்னு சொல்றாருங்க. இவர் என்னன்னா லேப்டாப்பே கட்டிட்டு இருக்காரு. எனக்கு வர போர் அடிக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்களே அடிமைங்கள்னு போனை பண்ணா இவளுங்களும் யாரும் போன் எடுக்க மாட்டேன்றாளுங்க. அப்படி என்ன தாண்டி பண்றீங்க? எத்தனை டைம் ரிங் போயிட்டே இருக்கு, நீங்க எடுக்கிற வரை விட மாட்டேன்டி. ஒழுங்கா அட்டென்ட் பண்ணுங்க. ஹலோ, ஸ்ரீ, என்ன பண்ணிட்டு இருக்க? நானும் எவ்வளவு நேரமா போன் பண்ணிட்டு இருக்கேன், அட்டென்ட் பண்ண மாட்டீங்களா? அது எப்படிம்மா நாங்க அட்டன் பண்ண முடியும்? மேடமுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு, ரொம்ப பிஸியா இருப்பீங்க. நாங்க இந்த டைம்ல ஃபோன் பண்ணாலோ ஃபோன் அட்டன் பண்ணாலோ உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காது? ஆமா ஸ்ரீ, கரெக்டா சொன்ன. இவன் என்ன? ஏய் கயல், என்னடி சூர்யா அண்ணா கூட ரொமான்ஸ் பண்ணாம எங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிருக்கேன்? ஏய், என்னடி பேசுறீங்க? நாங்க இப்ப என்ன தப்பா பேசிட்டோம்? கல்யாணம்னா ரொமான்ஸ் தானடி பண்ணுவாங்க, அதான் கேட்டோம். அது எங்க இங்க இருக்கு? கயல், என்னாச்சு? சலிச்சுக்கிட்டு பேசுற? அதுக்கெல்லாம் இவர் சரிப்பட்டு வர மாட்டாரு. என்னது, என்ன பத்தி தான் பேசுறாளா? ஆமா, நான் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்? ஓய், என்னடி இப்படி சொல்ற? அட ஆமா ஜெனி, நான் தான் சொல்றேன்ல, அதுக்கெல்லாம் அவர் சரிப்பட்டு வர மாட்டாரு. ஓய், என்ன அண்ணா பக்கத்துல இருக்காரா, அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்க? எப்படி தெரியும்? அதானே பார்த்தேன், உன் ஃப்ரெண்டா இருந்துட்டு இது கூட என்னால கண்டுபிடிக்க முடியாதாடி? என்ன இப்போ அவரை வம்பு கிழக்கணும், அதுக்கு தானே இப்படி பேசிட்டு இருக்க? ஆமா ஜெனி, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட பத்தியா? ஜெனினா ஜெனி தான், போதும்டி போதும். ஆமா, நாம எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டோம்? இவன் என்ன திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கான்? சரி சொல்லு, எங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். என்ன பண்றதுன்னே தெரியலடி, ரொம்ப போர் அடிக்குதா, டைம் பாஸே ஆக மாட்டேங்குது. ஏன்னா இங்க எல்லாரும் ரொம்ப பிஸி, அவங்களுக்கு அவங்கவுங்க ஒர்க் தான் முக்கியம். என் கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? அதான் எனக்கு வாட்ச அடிமைகள்னு 2 பேர் இருக்காங்க பத்தியா, அவங்க எந்நேரத்துக்கு நான் ஃபோன் பண்ணாலும் என் கூட பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான்டா என் உயிர் தோழிகள் 2 பேருக்கும் ஃபோன் பண்ணலாமேன்னு பண்ணிட்டேன். ஆஹா, இதுக்கு பேரு உயிர் தோழிகள் கிடையாது. நீ பேசுறது பார்த்தா அடிமைகள் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க. அட என்ன ஸ்ரீ, உன்னை போய் நான் அடிமைகள்னு சொல்லுவேனா? எனக்கு போர் அடிக்குதுடி, இங்க யாருமே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அதான்
அடி பாவி, இவ்வளோ நேரம் நான் சும்மா தானடி உட்காந்துருந்தேன். அப்பெல்லாம் கொஞ்ச நேரம் என்கிட்ட உட்காந்து பேசுடின்னு சொன்னா, நான் அத்தை கிட்ட போறேன், அத்தை கிட்ட போறேன்னு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு, சரி இவ இல்லையேன்னு லேப்டாப்பை ஓபன் பண்ணி வச்சாமா, உடனே ஆரம்பிச்சிட்டா. ஏன் கையல் போர் அடிக்குதுன்னு சொல்றேன்? சூர்யா தான் இருப்பாருல்ல, அவரும் கூட பேச மாட்டாரா? அது ஏன் ஜெனி கேக்குற? அவருக்கு என்னதான் இருந்தாலும் நான் செகண்ட் வைஃப் தானே, என் கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு சொல்லு? ஃபர்ஸ்ட் வைஃப் கூட தான் எப்பயும் இருப்பாரு. என்ன சொல்லிட்டு இருக்காவ? ஏய் என்னடி சொல்ற? நீ தானடி அவரோட வைஃப்? ஆமா, நானும் அவரோட வைஃப் தான். கயல் புரியல, நீ மட்டும்தான் அவரோட ஒய்ஃப்? இல்ல ஸ்ரீ, எனக்கு முன்னாடியே அவருக்கு இன்னொரு வைஃப் இருக்காங்க. என்ன கையில் சொல்ற? அப்போ நீ செகண்ட்னா? ஏய் எப்படி? என்னடி பண்றது பாரு. ச்சே, ரெண்டாம் தரமா வந்து இவருக்கு வாக்கப்பட்டிருக்கேன். என்ன கையல் நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. யாருடி அவருக்கு முதல் வைஃப்? அட, இது கூட தெரியாதா? அவரோட லேப்டாப் டி. ஏய் என்னடி சொல்லிட்டு இருக்க? நான் கூட கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். எதுக்கு ஜெனி இப்ப நீ டென்ஷன் ஆகுற? நான் உண்மைதான் சொல்றேன். அவருக்கு லேப்டாப் தான் ஃபர்ஸ்ட் வைஃப், நான்லாம் செகண்ட் தான் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட அவர் மேல எப்பவும் அந்த லேப்டாப் மட்டும்தான் இருக்கும். அடி பாவி, இப்ப என்ன இந்த லேப்டாப்பை நான் மூடி வைக்கணும்? அதுக்கு தானடி இவ்ளோ தூரம் பேசுற? வைஃப் ரேஞ்சுக்கு இமேஜின் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஏய் என்னடி குழப்புற? என்ன ஜெனி, நாளா ஒன்றும் குழப்பல. நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. எப்ப பார்த்தாலும் அந்த லேப்டாப்பை தான் தட்டிட்டு இருப்பாரு. எங்க போனாலும் கையில அந்த லேப்டாப்பை தூக்கிட்டே தான் போவாரு. எங்கேயாச்சும் வெளியே கொஞ்ச நேரம் ஜாலியா போயிட்டு வரலானாலும் பேக்ல போட்டு அந்த லேப்டாப்பை கையோட எடுத்துட்டு வருவாரு. இப்ப சொல்லு, நான் அவரோட வைஃபா இல்ல அந்த லேப்டாப் முதல் வைஃபா? நான் சொன்னது கரெக்ட் தானே? அப்போ அவருக்கு அந்த லேப்டாப் தானே ஃபர்ஸ்ட் வைஃப். சரிதான். இதுக்கப்புறமும் நான் இதையே வச்சிருந்தேன். இன்னும் என்னன்னா பேச போறாளோ தெரியல. முதல்ல இதை தூக்கி வச்சுட்டு அவ கூட போய் உட்காரணும். சரிடி, எனக்கு தூக்கமே வந்துருச்சு. நான் போய் தூங்க போறேன். பாய். அம்மா தாயே, கிளம்புமா கிளம்பு. ரொம்ப தாண்டி பண்றீங்க. ச்சே. ஆ! எதுக்கு இப்படி பயப்படுத்துறீங்க? யாரு? நானு? அடியே, இவ்வளவு நேரம் நீ பேசின பேச்சுக்கு அப்பா ஒரு நிமிஷம் நானே ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா? எங்கடா நாம இவ்வளவு தானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இவன் என்னன்னா இன்னொரு ஒய்ஃப் இருக்காங்கன்னு சொல்றாங்களேன்னு செம்ம ஷாக்கிங்கா பாத்துட்டு இருந்தா. லேப்டாப்? அடியே, லேப்டாப் கூட போட்டி போடுவியா நீ? ஆமா, நான் இங்க போய் சொன்னேன். உண்மைதானே? உங்களுக்கு லேப்டாப் தானே ஃபர்ஸ்ட் வைஃப். எப்ப பார்த்தாலும் அந்த லேப்டாப் கூட தான் இருக்கீங்க சூர்யா. நமக்கு என்ன கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சா என்ன? இப்பதானே கல்யாணம் ஆச்சு. ச்சே, எனக்கு எப்பதான் காலேஜ் திறப்பாங்கன்னு இருக்கு. எனக்கு காலேஜ் போகணும் போல இருக்கு. அப்போ காலேஜ் போயிட்டு வந்தாலாச்சும் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படின்னு எனக்கு டைம் பாஸ் ஆகும். நீங்களும் பேச மாட்டேன்றீங்க. எப்ப பார்த்தாலும் அந்த லேப்டாப்பே நோண்டிட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்றதா? சரி, சாரி. இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் ஏன் இப்பவும் ஓபன் பண்ணேன்னா, அங்க கார்த்தி பெங்களூர் போயிருக்கான்ல, அவன் கொஞ்சம் மெயில்ஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணான், கொஞ்சம் டீடைல்ஸ்லாம் அனுப்பியிருந்தான், அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சாரி. இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டேன். உன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். போதுமா? நிஜமாவா? ஆமாமோ, நிஜமாதான். அண்ணா மீட்டிங் அட்டெண்ட் பண்ண தானே போனாரு. மீட்டிங் என்னாச்சு? சக்சஸா? ஆமா, அப்புறம் உன் அண்ணா அட்டென்ட் பண்ணி அது ஃபெயிலியர் ஆக விட்டுருவானா? அவன் அட்டென்ட் பண்ணா எப்பவும் அந்த மீட்டிங் சக்சஸ் தானே. ஆமா, எங்க கார்த்திக் அண்ணா அட்டெண்ட் பண்ணா எல்லாமே சக்சஸா தான் இருக்கும். போதும் போதும் உன் அண்ணா புராணம். என்ன சூர்யா, பொறாமையா இருக்கா? எனக்கு என்ன போறாம? அவன் என் ஃப்ரெண்டுடி. அதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் அப்படி சொன்ன உடனே லைட்டா பொறாமப்பட்டீங்க தானே? அதெல்லாம் இல்லையே. நம்பிட்டேன். அதெல்லாம் இல்ல கையல், சும்மா உன்கிட்ட விளையாடின. எனக்கு கார்த்தியை பத்தி தெரியாதா? அவன் உன்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சான், அது எவ்வளவு நீட் அண்ட் கிளியரா கொடுப்பான்னு தெரியுமா? அதனாலதான் அவன் அட்டென்ட் பண்ணா அந்த மீட்டிங் எப்பவுமே சக்சஸா தான் முடியும். ஓகே ஓகே. சரி, மேடம்க்கு தூக்கம் வரலையா? இல்ல சூர்யா, நைட் டைம்ல நல்லா சில்லுன்னு காத்து ஜாலியா இருக்குல்ல? ஆ, ஆமா, ஜன்னல்ல இருந்து காத்து செம்மையா வருதுல்ல? ஆமா சூர்யா, ஜன்னல்லையே காத்து சூப்பரா வருதுல்ல? அப்போ அப்போ
வெளியெல்லாம் போனா இன்னும் ஜாலியா இருக்கும்ல. அவ்வளவுதானே, சரி வா போலாம். நிஜமாவா? நிஜமா வெளியே போலாமா? ஆமா அம்மு, நீ தானே வெளியே போகணும்னு சொன்ன, அதனால டெரஸ்ல போய் உட்காந்துருக்கலாம். நல்லா சில்லுன்னு காத்து வரும், சூப்பரா இருக்கும்ல. என்ன சூர்யா, நான் ஒன்னும் அதை கேட்கல. வெளியே போலாமா? அம்மு, சூர்யா நல்லா இருக்குல்ல, சும்மா பைக்ல ஜாலியா ஒரு ரைடு, அப்படியே போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வரலாமா? இப்ப வா. ம், நல்லா இருக்கும்ல, ப்ளீஸ் சூர்யா. என்ன அம்மு விளையாடிட்டு இருக்க? டைம் பாத்தியா? 11 o'clock. இப்பெல்லாம் நம்ம வெளியே போனா நல்லா இருக்காது. அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. இன்னொரு நாள் கொஞ்சம் சீக்கிரமாவே போலாம். கண்டிப்பா இன்னொரு நாள் கூட்டிட்டு போறேன். கையல், என் அம்மு குட்டி இல்ல, என் அம்மு சொல்ற பேச்ச கண்டிப்பா கேப்பா. நாம இன்னொரு நாள் போலாம். நாளைக்கு ஆபீஸ் போகணும் கையல், அதனாலதான் சொல்றேன், புரிஞ்சுக்கோமா. காட்டியும் இல்லல்ல. ம், சரி, ஆனா இன்னொரு நாள் கண்டிப்பா கூட்டிட்டு போகணும். கண்டிப்பா போலாம். ம், உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் இருப்பேன், மாலை சூடி தோலில் ஆடி. எப்படியாச்சும் நாளைக்கு நித்யா கிட்ட எதுவும் சொல்லாம வெளியே கூட்டிட்டு போகணும். கண்டிப்பா நம்ம நினைச்ச மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணணும். எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் தானே. அது நாளைக்கு காலையிலக்குள்ள ரெடி ஆயிடும். அப்போ ஆனா இவளுக்கு என்ன சொல்லி கூட்டிட்டு போறது? இவன் நம்ம கிட்ட அவளுக்கு பர்த்டேன்னு சொல்ல வருவாளே, அதுவும் சொல்லக்கூடாது. அவளுக்கே தெரியாம அவளை கூட்டிட்டு போனா மட்டும்தான் சர்ப்ரைஸா இருக்கும். கரெக்ட், அவளுக்கு தெரியாம தான் கூட்டிட்டு போனோம். ஆனா ஆனா கண்டிப்பா இப்ப சொல்லணும்னு வருவாளே, என்ன சொல்லி அவாய்ட் பண்றது? சொல்லி வாய முடல வந்துட்டாலே. நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமா நித்யா, வா. இங்க என்ன பண்றீங்க? சும்மாதான் நித்யா, நல்லா இருக்கு பத்தியா, ஒரு மாதிரி சில்லுன்னு காத்து, அதான் என்ஜாய் பண்ணலான்னு வந்து உட்காந்தேன். ஆமா, நீ தூங்கலையா? நீ என்ன பண்றீங்க? அது நீங்க ரூம்க்கு வருவீங்கன்னு பார்த்தேன், பட் நீங்க வரவே இல்ல. அதான் எங்க இருக்கீங்கன்னு தேடிட்டு அப்படியே இங்க வந்தேன். என்ன தேடினியா? எதுக்கு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதான். என்கிட்டயா? ஐயோ, இப்போ பர்த்டேன்னு சொல்ல போறாளோ? ஆமா, உங்ககிட்ட தான் பேசணும். என்ன? அது அது வந்துங்க, நாளைக்கு நாளைக்கு கன்ஃபார்ம் இப்போ அததான் சொல்ல போறான்னு நினைக்கிறேன். எப்படி இப்ப டைவர்ட் பண்றது? டைவர்ட் பண்ணியே ஆகணும், வேற வழி இல்ல. இவன் நம்ம கிட்ட சொல்லவே கூடாது. ஆமா நித்யா, நான் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு யார் சமைச்சது? இன்னைக்கு நானும் அனிதாக்காவும் சமைச்சோம். ஓ அப்படியா? நீ என்ன சமைச்ச? நான் சாம்பார் வச்சேன், அக்கா சட்னி செஞ்சாங்க. ஏன்? ஓ, நான் அப்பவும் நினைச்சேன் நித்யா, இன்னைக்கு சாம்பார் நீ தான் செஞ்சிருப்பேன்னு. இன்னைக்கு எவ்வளவு டேஸ்டா இருந்தது தெரியுமா? சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு தோணுச்சு. ஆ, உண்மையாவா? அவ்வளோ டேஸ்டாவா இருந்துச்சு? நான் எப்பயும் சமைக்கிற மாதிரி தான் சமைச்சேன். ஆமா நித்யா, ஆனா இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. ஓ, சரி சரி. ஏங்க, நாளைக்கு நான் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் பாரு நித்யா, மறந்தே போயிட்டேன். நாளைக்கு கொஞ்சம் வெளியே போற வேலை இருக்கு, நீயும் கூட வரியா? என்ன, வெளியே வா? எங்க? அது ஒண்ணும் இல்ல நித்யா, நம்ம ஸ்கூல்ல முன்னாடி ஒர்க் பண்ண ஸ்டாஃப், அவங்களோட பையனுக்கு பர்த்டேவா, அதுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. நாளைக்கு போயிட்டு வரலாமா? ஆ, நாளைக்கா? ஆமா நித்யா, போனாதான் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம அப்பா கரஸ்பாண்டண்டா இருந்தப்போ அவங்க கிட்ட ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ நம்மள மதிச்சு கூப்பிட்டுருக்காங்க. போகாம இருந்தா நல்லா இருக்காது பத்தியா. உன்னையும் கண்டிப்பா கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதான் நானும் அவங்க கிட்ட கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு போலாம். ம், நாளைக்கு என்னோட பர்த்டே. இவரை கோவிலுக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். இவர் என்னன்னா பர்த்டே பார்ட்டிக்கு போலான்னு சொல்றாரு. இப்ப என்ன சொல்றது? வரலன்னு சொன்னா ஃபீல் பண்ணுவாரோ? என்ன நித்யா, போயிட்டு வந்துடலாம் தானே? ம், 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 சரிங்க, போலாம். ஓகே, அப்புறம் நான் எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இங்க வா. எதுக்கு? ஏன், நான் எதுக்குன்னு சொன்னாதான் என்கிட்ட வருவியா? அப்படி இல்ல, ஆல்ரெடி உங்க பக்கத்துல தானே உட்காந்துருக்கேன். இன்னும் எங்க? அட வாடி. எங்க, உங்களுக்கு கால் வலிக்கும்ல, என்ன பண்றீங்க? எனக்கு எனக்கு கால் வலிக்கும் அதெல்லாம் இல்ல. இப்போ ஆதி பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். பொண்டாட்டிய தூக்க கூட நான் ரெடி தான். தூக்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்ப அப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் தான் சொல்றேன்ல, டாக்டர் கிட்ட போயிட்டு வராம இதெல்லாம் எதுவும் கூடாது. சரி, இப்போ ஒருவேளை டாக்டர் நான் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்னு சொன்னா அதுக்கப்புறம் உனக்கு ஓகேவா? அது டாக்டர் சொன்னா ஓகே தான். அப்போ தூக்கிட வேண்டியதுதான். என்ன, இங்க பாருங்க, டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓகேன்னு சொன்னேன்.
இப்பெல்லாம் முடியாது. அதான் டாக்டர் ஓகேன்னு சொல்லிட்டாரே. இ- என்ன என்ன சொல்றீங்க? டாக்டர் எப்போ ஓகே? எனக்கு புரியல. எப்ப சொன்னாரு? நேத்து காலையில கூட நான் எங்கேயோ வெளியே கிளம்புனேன்னு பார்த்துட்டு இருந்தேன்ல, அப்போ நான் ஹாஸ்பிட்டல் தான் போனேன். டாக்டர், இனிமே ஆதிக்கு எதுவுமே இல்ல, ஆதி பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், பழைய லைஃப் ஆதி லீட் பண்ணலான்னு டாக்டர் சொல்லிட்டாரே. ஆ, என்ன சொல்றீங்க? ஹாஸ்பிட்டலா? ஹாஸ்பிட்டல் போனீங்களா? அப்ப ஏன் என்கிட்ட நீங்க? அது அண்ணா சடனா வர சொன்னாரு. சரி போயிட்டு வந்துட்டு என் பொண்டாட்டி கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். நேத்து நைட் அதுதான் சொல்லலாம்னு வந்தேன். பட் மேடம் தான் தூங்கிட்டீங்களே. சோ எங்க உண்மையதான் சொல்றீங்களா? அப்ப உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல? நீங்க நார்மல் ஆயிட்டீங்களா? ஆமா நித்யா, டாக்டர் சொல்லிட்டாங்க நான் நார்மலா தான் இருக்கேன்னு. போதுமா? எங்க நிஜமா தானே சொல்றீங்க? ஆமா நித்யா, நிஜமா தான் சொல்றேன். நான் இந்த நாளுக்காக எவ்வளவு நாளா வெயிட் பண்ண தெரியுமா? உங்ககிட்ட நிறைய சொல்லணும். அது நான் இப்பவே சொல்லணுமா என்ன? நாளைக்கு பேசிக்கலாமே. இப்ப அத பத்தி எதுவும் பேச வேண்டாம். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பொண்டாட்டிய கொஞ்சம் மூட்ல இருக்கேன். அதனால இன்னைக்கு எதுவும் வேண்டாம். நாளைக்கு பேசிக்கலாம். இல்லைங்க. அது நான் என்னை பத்தி உங்ககிட்ட நித்யா, நான் தான் சொல்றேன்ல, இப்போ எதை பத்தியும் பேச வேண்டாம். இதே மாதிரி கொஞ்ச நேரம் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு அப்படியே அந்த நிலாவை பார்த்துக்கிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறமா போய் தூங்கலாம். ப்ளீஸ் நித்யா, கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கலாம். நீங்க நான் இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ண தெரியுமா? உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு டாக்டர் சொல்ற அன்னைக்கு என்னை பத்தி மொத்தத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நாளைக்கு என்னோட பிறந்த நாள். இன்னைக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குங்க. ஆனா சரி, இன்னைக்கு நான் எதுவும் சொல்ல முடியலனாலும் கண்டிப்பா கண்டிப்பா நாளைக்கு உங்ககிட்ட நான் எல்லாமே சொல்லுவேன். பார்த்துட்டே இருக்கேன். நான் கேட்டதுக்கு ஓகேவா இல்லையா? ஓகே. எனக்கும் இந்த மாதிரி உங்க கூட உட்காந்துருக்கணும், நிலாவை பார்க்கணும், இயற்கையை ரசிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேங்க. எனக்கு ஓகே தான். என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறாய், துண்ணி துண்ணி தேனை ஊட்டுகிறாய். நீயே காதல் நூலகம், கவிதை நூல்களாயிரம், காதல் தீவிரவாதியின் ஆயுதமானது. ஹாய், வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட உறவுகள் யாராச்சும் பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். யாராச்சும் திருமண நாள் கொண்டாடுறீங்கன்னா அவர்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். எல்லாருமே எப்பயுமே லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணுங்க. இன்னைக்கு நம்ம இப்போ வீடியோ பற்றி பேசலாம். இன்னைக்கு காதலில் விழுந்தேன் எபிசோட் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று கமெண்ட்ஸ் படிக்கிறப்போ நிறைய பேர் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. பிகாஸ் நிறைய பேர் வந்து அனிதாவோட ப்ரெக்னன்சியை நான் ரிவீல் பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு இருந்திருக்கீங்க. உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு தானேங்க காலையில் ஒரு சின்ன க்ளூ மாதிரி நான் கொடுத்துருந்தேன் உங்கள் ப்ரெக்னன்சிக்கு. பிகாஸ் எல்லாரும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அட்லீஸ்ட் இப்படியாச்சும் ஒரு சின்ன க்ளூ கொடுக்கலாமேன்னு தான் நான் கொடுத்தேன். பட் அது ரிவீல் ஆகிறதுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் வேணும்ல. நான் வந்து ஒரு ட்விஸ்ட்டு தான் ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இது ட்விஸ்ட்டு கிடையாதே. நம்ம கதையில இருக்க 2, 3 ட்விஸ்ட்னா அது இதுதானே. ஸோ இது யாருக்காச்சும் இனிமேலாச்சும் தெரியணும் இல்லைங்க. பிகாஸ் கதை வந்து மூவ் ஆகணும். அவ்வளோதான். நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல முடிச்சு தான் ஆகணும் இந்த கதையை. கரெக்ட்டுங்களா? ஸோ அதுக்குள்ள நம்ம எல்லா போர்ஷன்ஸுமே கவர் பண்ணணும். அதில் இந்த போர்ஷன் இன்னும் முடிக்காமலாம் இருக்கு. அதனால தான் ஆல்ரெடி 2 டைம் 3 டைம் நான் உங்க எல்லாரையுமே ஏமாத்திருப்பேன். ஒரு மாரி தெரிஞ்சும் தெரியாத மாரி. ஸோ இதுக்கப்புறமும் அத அப்படி பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதனால தான் வந்து அனிதாக்கும் தெரியிற மாரியும், சூர்யாவோட அம்மாக்கு தெரியிற மாரியும் நான் காமிச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன மாரி தாட்ஸ் இருக்கும், அவங்க எப்படி யோசிப்பாங்க, இதுக்கப்புறம் அந்த விஷயம் எப்படி உடையும், எல்லாருக்கும் எப்படி தெரிய வரும், அந்த மாரி இருக்குல்ல. அப்புறம் அனிதாவோட பிரெக்னன்சிய நான் காட்டலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அதான் ஒரு சின்ன க்ளூ குடுத்துட்டேன்லங்க. இதுக்கப்புறம் அதுவும் ஒரு சிச்சுவேஷன்ல வரும். சரிங்களா? அ அது நான் இப்பவே சொல்ல முடியாது எந்த சிச்சுவேஷன்ல வரும் அப்டின்லாம். பட் அதுவும் ஒரு சீன் இருக்கு. அந்த சீன்ல தான் அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறது வந்து உடையும். சரிங்களா? ஸோ அதுவரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னைக்கு கார்த்திக்கும், அனிதா அந்த எமோஷன்ஸ நீங்க பார்த்துருப்பீங்க.
ஸோ கார்த்திக் இன்னைக்கு நெனச்ச மாரியே ஊருக்கு கெளம்பிட்டாரு. ஸோ அனிதாக்கு இப்போ வந்து தனியா இருக்காங்க. இதுல அவங்க அப்பாவ பத்தி வேற தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்களோட எமோஷன்ஸ நம்மளால சொல்லவே முடியாது. அவ்ளோ கஷ்டமா தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போதுன்னு. அப்புறம் நம்ம ஆதி வந்து நித்யாக்கு அப்படி என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறாருன்னு தெரியல. பிகாஸ் அவங்க நித்யாவோட பர்த்டேவ நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். ஆதி வந்து அப்படி என்ன சர்ப்ரைஸ் பண்றாங்கன்னு. அப்புறம் இன்னைக்கு நம்ம கயல் சூர்யாவோட கான்வர்சேஷனும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பார்க்கலாங்க. அடுத்த எபிசோட் எப்படி மூவ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவ ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஹைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க எல்லாரையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ண வரேன். பாய்ங்க.